சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 29/8/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆவணி மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை பிரதமை திதி காலை 9:57 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை த்விதியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 3:40 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. அதிகாலை 3:40 வரை, அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சுகர்மம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 6:32 வரைக்கும் கொடுத்திருக்கா. அதனைத் தொடர்ந்து திருதி என்கின்ற நாமயோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 9:57 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தைத்திலம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளினுடைய ஆராதனை நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:01 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:18 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:05 முதல் பகல் 10:37 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:42 முதல் 3:14 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:01 முதல் 7:33 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:37 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:17 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே நம்ம அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையிலே கடந்த வாரம் பார்த்தோம்னா இந்த கார்டியாக் அரெஸ்ட், அந்த கார்டியாக் அட்டாக் அப்படின்னு சொல்றது, ஹார்ட் அட்டாக்லாம் வருது, மாரடை போறதுக்கான காரணம் பார்த்துட்டு இருந்தோம். அதுல பார்த்தோம்னா ரத்த அழுத்தத்தை பற்றியும் பேசியிருந்தோம். இந்த ரத்த அழுத்தம் அல்லது ரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்றா இல்லையா, பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்றா. அந்த பிளட் பிரஷர்லயே 2 வகையா பாக்குறா. ஒண்ணு ரொம்ப ஹைப்பர் டென்ஷன், ரொம்ப அதிகப்படியான பிரஷரை பாக்குறா. இன்னொன்னு திடீர்னு பிரஷர் லோ ஆயிடுச்சு, அதனால அப்படியே வாங்கி விழுந்துட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றா இல்லையா. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இதற்கான காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே, மெயின் ரீசன் சொல்லி பார்த்தாலே மனநிலையில் மாற்றம் அப்படிங்கிறது தானே பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது. நம்முடைய மனம் எப்பொழுதுமே செம்மையாக, ஒரு தெளிவாக, ஒரு புதிய சிந்தனையோடு, உற்சாகத்தோடு இருப்பவர்களுக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி பிளட் பிரஷர் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா எல்லாம் படுத்தாது. ஆனா எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு பிரஷர், எதையா ஒண்ணு மைண்ட்ல ஏத்திண்டே இருந்தா அப்படின்னு சொன்னாதான் ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாலே, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போகும்பொழுது அவர்களுக்கு இயற்கையாகவே அந்த பிளட் பிரஷர் அப்படிங்கிறது ஒரு நார்மலா இல்லாம அது ஒரு அப்நார்மாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காமிச்சிடுறது. அது டியூ டு ஒர்க் ப்ரெஷரா இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு கவலை, அதாவது ஒரு டென்ஷன், இந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சு ஆகணுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழுத்தம், ஒரு இன்னும் அவங்க ஒரு ஃபோர்ஸ் பண்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இதுதானே ரத்த அழுத்தத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்றா. பொதுவா டாக்டர்ஸ் பி ஃப்ரீ, பி ரிலாக்ஸ் சொல்றா, தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. இப்போ இதற்கான காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஆனா இது நம்ம கிரகநிலை ரீதியாக பார்க்கும் பொழுது மனநிலையின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் சந்திரன். அந்த சந்திரன் தான் இந்த ரத்தத்திற்கு அதிபதி. இதை கடந்த வாரத்துல ஒரு ஹிண்டா சொல்லி இருப்போம்.
இல்லையே சார், ரத்தம்னு சொன்னா எல்லா அஸ்ட்ராலஜிஸ்டும் செவ்வாயை தான் சொல்றா. ஏன்னா செவ்வாய் தானே ரத்த வர்ணத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றா. சிகப்பு நிறத்தை உடையவன் தானே செவ்வாய். அப்ப செவ்வாய் தானே ரத்தக்காரக்கன் சொன்னா, நிச்சயமாக கிடையாது. உடம்பிலே இருக்கக்கூடிய அத்தனை திரவங்களுக்குமே, அதாவது லிக்விட்ஸ் அத்தனைக்குமே அதிபதி சந்திரன் தான். இதுல செவ்வாயினுடைய தாக்கம் என்பது ரத்தத்தின் மீது எங்கே வந்து சேருதுன்னு பார்த்தோம்னா, இந்த ஹீமோகுளோபின் லெவல் ஆகட்டும், அல்லது ரெட் பிளட் கார்பசல்ஸ் சொல்றாலே ரத்த சிகப்பணுக்கள் ஆகட்டும், அல்லது இந்த பிளேட்லெட்ஸ் சொல்றாலே ரத்த தட்டுக்கள் சொல்லுவா. இது அத்தனையிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் தான் செவ்வாயை தவிர, அந்த திரவத்தினுடைய அளவு, அது ஃப்ளோ ஆகின்ற விதம், இது அத்தனையும் கட்டுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் என்கின்ற கிரகம் தான். இந்த கால புருஷ தத்துவத்தின்படி இந்த 4ஆம் பாவத்தை பற்றி தான் பேசிட்டு வருவோம். இந்த கால புருஷ தத்துவத்தின்படி 4வது ராசியாக வரக்கூடியது அந்த கடகராசி. அந்த கடகராசிக்கு அதிபதி தான் இந்த சந்திரன். இந்த சந்திரன் எவருடைய ஜாதகத்திலே கெடுகிறதோ, சந்திரன் நீச்ச பலத்தோடு இருந்தா கெட்டு போயிட எடுத்துக்க முடியாது. நீச்ச பலம் சொன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் அத்தனை பேருக்குமே சந்திரன் நீச்சமா தான் இருக்கும். அப்ப விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே பிளட் பிரஷர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமான்னு சொன்னா அனைவருக்கும் இருக்காது. ஆனால் பெரும்பாலானோர் இந்த பிரச்சனைக்கு சந்திப்பவர்களாக இருப்பார்கள். நம்ம எடுத்துக்கலாம். விருச்சிக ராசியை சேர்ந்த பெரும்பாலானோர், அவர்களுக்கு லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இல்ல வீக்கா இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு இந்த பிளட் பிரஷர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சேரும். காரணம் சந்திரன் என்று எடுத்துக் கொள்ளலாம். சந்திரன் கெடும் பொழுதும் சரி, அல்லது ஒரு தீய கிரகங்களினுடைய இணைவினை பெறும் பொழுதும் சரி, தீய கிரகங்கள் சொன்னா சந்திரன் சனியோட இணைவினை பெற்றிருந்தாலும் சரி, அல்லது சந்திரன் ராகுவோட இணைவினை பெற்றிருந்தாலும் சரி, அல்லது சந்திரன் கேத்துவோட இணைவினை பெற்றிருந்தாலும் சரி, இவர்களுக்கு ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பது வரும். சந்திரன் சனி அல்லது சந்திரன் ராகு சேரும் பொழுது இவர்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் சொல்றா இல்லையா, மிக உயர்ந்த ரத்த அழுத்தம், அதனுடைய அதிகமானது, அளவானது மிகவும் அதிகப்படியாக காண்பிக்கிறது. அதே சந்திரன் கேத்துவோடு இணைவினை பெறும் பொழுதுதான் இவர்களுக்கு அந்த லோயர் பிரஷர் அப்படின்னு சொல்லுவா, தெரியுமா? இதே நீச்சம் பெற்ற சனியோடு சந்திரன் இணைந்திருந்தாலும், அல்லது நீச்சம் பெற்ற சந்திரனோடு சனி இணைந்திருந்தாலும் இந்த மாதிரி லோயர் பிரஷர் அப்படி வர்றதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது உண்டுங்கிறா. திடீர்னு பிரஷரை அந்த லோயர் லெவல்ல போய் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவா. ஏன்னா அந்த விஷயத்தை அவங்களால தாங்க முடியாது. ஒரு சில பேர் பார்த்தோம்னா ஒரு சோகமான செய்தி சேருகிறதுன்னு சொன்னா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவா, தெரியுமா? நம்ம நிறைய சினிமாலாம் பார்த்திருப்போம், சினிமாலையும் பார்த்திருப்போம், நேர்லயும் நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். திடீர்னு அவங்களுக்கு சொன்னா அவங்க ஹார்ட் தாங்காது, அவங்களுடைய மனசு தாங்காதுப்பா, மனசு கேட்காம மயங்கி விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவா. மனசு அப்படின்னு சொன்னாலே மனோகாரகன் என்று இந்த சந்திரனுக்கு முக்கியத்துவத்தை தந்து விடுகிறார்கள். அதனால சொல்ல வரும். ஆக இந்த இரத்த கொதிப்பு, இரத்த அழுத்தம், இவை அனைத்திற்குமே யார் காரணியாக இருக்கிறார் சொல்லி பார்த்தோம்னா சந்திரன் என்கின்ற கிரகத்தினுடைய அமைப்பு தான். அந்த சந்திரனுடைய வலிமையை வைத்துத்தான் இரத்த கொதிப்பு எல்லாம் தீர்மானம் பண்றா. ஆக இந்த ரத்தத்தை எதுக்காக நம்ம இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம் சொன்னா, இந்த பிளட் பிரஷர் என்கின்ற விஷயமும் கூட அந்த இதய அடைப்பு அல்லது இதயத்திலே ஒரு அட்டாக் அப்படின்னு கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, அதற்கு காரணியாக அமைந்து விடுகிறது. நம்ம இதயம் அப்படின்னு சொன்னாலே 4ஆம் பாவகம்னு கொண்டு வந்துட்டோம். அதற்குரிய காரகனாக சூரியனைத்தான் வைத்திருந்தோம் இதயத்திலே. ஆனால் அந்த சூரியனையே பாதிக்கக்கூடிய ஒரு திறன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது இந்த நீச்சம் பெற்ற சந்திரனுக்கு சேர்ந்து விடுகிறது. அப்படியே கம்பைன் பண்ணி பாருங்களேன். சூரியனைத்தான் ஒரு குடும்ப தலைவனாக, ஒரு பித்ரு காரகனாக சூரியனை, தகப்பனாரை குறிக்கின்ற கிரகமாக சூரியனை வைத்திருப்பார்கள். அங்கே சந்திரன் என்று மாத்திரு காரகனை சொல்லி இருப்பார்கள். தாயாரை குறிக்கின்ற கிரகமாக. ஒரு வீட்டிலே தகப்பனார் வலிமையாக இருந்தாலும் தாயார் ரொம்ப பலவீனப்பட்டு போயிருந்தால் அங்கே அந்த வீடானது ஆட்டம் கண்டு விடுகிறது. அதாவது அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த சூரியனையே வலுவிழக்க செய்கிறதுங்கிறோம். ஆக சந்திரன் என்பவர் வலிமை பெற்றிருக்க வேண்டும். வீட்டிலே பெண்மணிகள் என்பவர்கள் வலிமையாக இருக்க வேண்டும். அவர்களுடைய வலிமையில்தான் இந்த குடும்ப தலைவனும் வலிமையாக குடும்பத்தை நடத்த முடியும். இது ஒரு பேசிக் லாஜிக். அப்படித்தான் நம்முடைய உடம்பும் நம்முடைய உடலும் கூட ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மனநிலையும் ஒத்துழைக்க வேண்டும். உடல் பலம் என்பது மட்டும் போராது. அதாவது பிசிக்கல் ஹெல்த் அப்படிங்கிறத விட மென்டல் ஹெல்த் என்று சொல்லப்படக்கூடிய சைக்கலாஜிக்கல் ஹெல்த், அந்த மனநிலையும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். அவர்கள்தான் தீர்க்க ஆயுசுடனும் தீர்க்க ஆரோக்கியத்துடனும் தேக ஆரோக்கியத்துடனும் வாழ முடியும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.